டிவிஎஸ் இந்தியாவில் ஆர்பிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நியூ எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் எக்கச்சக்கமான புது விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து கிடைக்கும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து டிசைன் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு ஃப்ரெஷ் லுக்கில் தான் வந்து டிவிஎஸ் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. மெயினாக வந்து அந்த ஹெட்லைட்டோட டிசைன் வந்து நல்லா இருக்குங்க. ரொம்ப ஸ்லீக்காக ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. வைசரோடு சேர்ந்து பார்க்குறப்ப சூப்பராக இருக்குது. அதேமாதிரி ஃப்ரண்ட் பேனலுமே பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ளூ, கிரே, நியான் அப்படின்னு ஒரு ட்ரை கலர் செட்டப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. லைட்ஸ் வந்து டிஆர்எல் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஸ்லீக்காக வந்து வருது. 2 பார்ட்டிஷனாக பிரிக்கிற மாதிரி வந்து லைட்டோட டிசைன் வந்து இருக்குது. ஸோ ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு யூனிக்காக டிவிஎஸ் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அடுத்து டயர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் 14 இன்ச் வந்து கொடுத்துருக்காங்க, ரியரில் 12 இன்ச் கொடுத்துருக்காங்க. 14 இன்ச் கொடுத்துருக்கிறதுனால கிரிப் நல்லா மெயின்டைன் ஆகும். ஒரு ரஃப் ரோடில் போகிறப்போ கூட நமக்கு நல்ல ஸ்டெபிலிட்டி இருக்கும், கண்ட்ரோல் வந்து இருக்கும். அலாய் வீலோட டிசைன் அப்படின்னு பார்த்தோன்னா சிம்பிளாக தான் இருக்குது, பட் யூனிக்காக கொடுத்துருக்காங்க. அடுத்து ஸ்டோரேஜுங்க. ஸ்டோரேஜ் பொறுத்த வரைக்கும் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு ஹூக் கொடுக்குறாங்க, கேரி பேக் மாட்ட முடியும். அது மாதிரி ஒரு க்ளவ் பாக்ஸ் வந்து கொடுக்குறாங்க. க்ளவ் பாக்ஸ் வந்து நல்லா லென்த்தாக இருக்குது, பட் பிரெத்தாக இல்லை. மேபி மொபைல் ஃபோன் அந்த மாதிரி திங்ஸ் வந்து வச்சுக்க முடியும். பூட் ஸ்பேஸ் பொறுத்த வரைக்கும் 34 லிட்டர் வந்து கொடுக்குறாங்க. 2 ஹெல்மெட் வந்து வச்சுக்க முடியும். 2 ஹாஃப் ஃபேஸ் ஹெல்மெட் வந்து வச்சுக்கலாம். மேபி பசங்க வச்சுக்கிற மாதிரி ஒரு பெரிய ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட்லாம் வைக்க முடியாது. 2 ஹாஃப் ஃபேஸ் ஹெல்மெட் வைக்கிற அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது. நிறையா திங்ஸ் வச்சு நம்ம எடுத்துகிட்டு போக முடியும். அடுத்து ஃப்ளோர் போர்டு ஏரியா பொறுத்த வரைக்கும் 290 mm நல்லா ஸ்பேஷியஸாக வந்து கொடுத்துருக்காங்க. ஹேண்டில் பாரும் நல்லா வைட் ஹேண்டில் பார் இருக்குது. சீட்டிங்கும் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஒரு ரேபிட் யூ டர்னில் கூட வந்து கம்ஃபர்டபுளாக நம்மளால் பைக்கில் வந்து டேர்ன் பண்ண முடியும். அதேமாதிரி சீட் வந்து நல்லா லென்த்தாக கொடுத்துருக்காங்க. ஒரு 2 பேர் உட்காந்தாலுமே நல்ல இட வசதி வந்து இருக்குது, கம்ஃபர்டபுளாக ரைட் பண்ண முடியும். ஃபைனலாக ஆர்பிட்டரோட டாப் ஸ்பீடு பொறுத்த வரைக்கும் 68 கிலோமீட்டர் வரைக்கும் போகுங்க. பேட்டரி 3.1 கிலோவாட் கொடுக்குறாங்க. ஐடிசி ரேஞ்ச் 158 கிலோமீட்டர் போகும்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி நம்மளுடைய கம்ஃபர்டபுளுக்காக க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்லோப் மாதிரி இடத்துல போகிறோம் அப்படின்னா சேஃப்டிக்காக ஹில் ஹோல்டு கண்ட்ரோலும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஆர்பிட்டரோட ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் வந்து சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.